ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ப்ரான் கிரேவி எப்படி செய்யுதுன்றது பார்ப்போம். முதல்ல அதுக்கு தேவையானது ஒரு 3 பெரிய வெங்காயம், 4 பச்சை மிளகாய், தக்காளி ஒரு 3, மசாலா 2 ஸ்பூனு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூனு காஷ்மீர் மிளகாய்த்தூள், உடைச்ச முந்திரி ஒரு 10, மல்லித்தூள் 1 ஸ்பூனு, கரம் மசாலா 1 ஸ்பூனு, மிளகுத்தூள் 1 ஸ்பூனு, சோம்பு 1/2 ஸ்பூனு, சீரகம் 1/2 ஸ்பூனு. இவ்வளோ தான். எறா நான் 1 கிலோ எறா வாங்கி இதை ஆஞ்சி நான் எடுத்துட்டேன், டைகர் எறா. இதில் தக்காளி தனியாக அரைச்சி எடுத்துக்கோங்க, பேஸ்ட்டு மாதிரி. வெங்காயம் அரைக்க தேவையில்லை. இந்த மசாலா ஐட்டம் மொத்தத்தையும் அரைச்சி தனியாக வச்சுக்கோங்க. அதுதான் இதுக்கு தேவையான மசாலாக்கள். அடுத்து இந்த இறால ஒரு 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே மூடி வச்சுடுங்க. இது நல்லா இருக்கும், சாப்பாட்டுக்கு தொட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். சப்பாத்தி, பரோட்டா இந்த மாதிரி ஐட்டத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். நல்ல கிரேவி, ரொம்ப லூஸாக இல்லாமல் நல்லா திக்காக இருக்கும் கிரேவி. ரொம்ப அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க. அடுத்தது இது 1 கிலோ எறா வாங்கி செஞ்சுருக்கிறேன். இது இதோட அதிகமாக செய்யறதா இருந்தால் மசாலாவுக்கு தகுந்த மாதிரி கூட்டிக்கலாம். இதோட கம்மியாக எறா இருந்தால் இதில் அப்படியே பாதி 1/2 கிலோ வாங்கினீங்கன்னா 1/2 கிலோ மசாலாலாம் அப்படியே கம்மி பண்ணிக்கோங்க. போட்டு அடுத்தது நம்ம வானலில் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுக்கிறோம். ஒரு 4-5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்சது பிறகு இந்த 1/2 மணி நேரம் ஊறிச்சு பார்த்திங்களா, அந்த எறாவை அதில் போட்டு ஒரு பாதி வேக விட்டால் போதும். அந்த இறாவில் இருக்க தண்ணியெல்லாம் இறங்கி அந்த தண்ணி எவாப்ரேட் ஆகி வெறும் எண்ணெய் மட்டும் தனியாக இருக்கும். அந்த சமயத்தில் அந்த இறாவை தனியாக நாங்கள் எடுத்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து மாற்றி வச்சுக்கோங்க. ரொம்ப நேரம் வேக விடக்கூடாது, ஒரு பாதி வெந்தாலே போதும். இது இப்போ நான் சொல்கிற ப்ராசஸ் பாதி தான் வேகும், அதை அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். அந்த தண்ணி இறங்கி தண்ணி சுண்டி எண்ணெய் மட்டும்தான் இருக்கும். அப்போ நம்ம இதை எடுத்துடலாம் வெளியே. பாருங்க, வெந்துருச்சு, பாதி வெந்துருச்சு. இது தனியாக நான் எடுத்துட்டேன் ஒரு பாத்திரத்தில். திருப்பி அந்த எண்ணெய் மிச்சம் இருக்கிற அந்த எண்ணெயிலே வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு வதக்கணும். தீயை ரொம்ப கம்மிப்படுத்திங்க, கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி வரும். இது பாத்திரம் கொஞ்சம் திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சம் அடி பிடிக்காது சீக்கிரம். கொஞ்சம் மெலிசாக திக்னஸ் கம்மியாக இருந்த பாத்திரமாக இருந்தால் கொஞ்சம் அடி பிடிக்கும். அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஃப்ளேம் கம்மியாக வச்சு அந்த வெங்காயம் ஒரு பாதி வெந்தால் போதும், ஃபுல்லாக வேகணும்னு அவசியம் கிடையாது. அது வெந்த உடனே நம்ம அரைச்சி வச்ச மசாலா முதல்ல போட்டுக்கிறோம். மசாலா போட்டு லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றி அந்த மசாலா கழுவி அந்த தண்ணியை ஊற்றி நல்லா வதக்கணும். அந்த பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு, இதுவும் கொஞ்சம் அப்படியே நீரெல்லாம் சுண்டி கொஞ்சம் பிரிஞ்சு வரும். அந்த சமயத்தில் தக்காளி போடணும், அரைச்சி வச்ச தக்காளி. அடிக்கடி கிண்டி விட்டுட்டே இருங்க. தீயை ரொம்ப வச்சிடாதீங்க, கொஞ்சம் கம்மிப்படுத்திக்கோங்க. இப்போ அந்த தக்காளி போடுறோம். தக்காளி போட்டு அதையும் கொஞ்சம் லைட்டாக தண்ணியை ஊற்றி கழுவி அதை ஊற்றி அதையும் நல்லா வேக விடுறோம். கிண்டி விட்டு அது நல்லா வந்த பிறகு இந்த இறா பாதி வேக வச்ச இறா இருக்குது பார்த்தி, எண்ணெயில் பொரிச்ச இறா தூக்கி அதில் போட்டு தீ ரொம்ப கம்மிப்படுத்திக்கலாம். ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு.
நல்லா பெரட்டி பெரட்டி விட்டு கடைசியாக கொஞ்சம் புதினா மல்லி அதில் போட்டுறோம். போட்டு உப்பு பதம் பார்த்து எடுத்துட வேண்டியது தான். திக்காக கிரேவி திக்காக இருக்கும், ரொம்ப அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான் விவர்ஸ், முடிஞ்சிச்சு. ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இன்னும் எவ்வளோ நாளும் சாப்பிடணுன்னு தான் தோணும் இது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.